இது பழைய இந்தியா இல்லை. K5 ஏவுகணை மூலம் உலகிற்கு சவால் விட்ட மோடியின் புதிய பாரதம். வேர்ல்டு நோட்டீஸ் மோடி பவர்ஸ். உலக அரசியல் மேடையில் சில நேரங்களில் துப்பாக்கி சத்தம் இல்லாமலே, போர் அறிவிப்பில்லாமலே ஒரு நாடு தன் சக்தியை உணர்த்திவிடும். சமீபத்தில் இந்தியா நிகழ்த்திய K5 ஏவுகணை சோதனை அப்படிப்பட்ட ஒன்றுதான். வெளிப்படையாக பார்த்தால் இது ஒரு தொழில்நுட்ப சோதனை போல தோன்றலாம். ஆனால் அதன் அடியில் மறைந்திருப்பது உலகின் சக்தி சமன்பாட்டையே மாற்றக்கூடிய ஒரு ஆழமான அரசியல் ராணுவ எச்சரிக்கை. இந்தியா தனது K5 எனும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அதிநவீன அணு ஏவுகணையை முதன்முறையாக நீர்மூழ்கியிலிருந்து வெற்றிகரமாக சோதித்துள்ளது. இதுவரை இந்தியாவின் அணு ஏவுகணை சக்தி நிலத்தில் மட்டுமே இருந்தது. இனி அது கடலடியில் மறைந்து உலகின் எந்த மூலையையும் கண்காணிக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த ஒரு மாற்றமே இந்தியாவை கடலடி அணுசக்தி கொண்ட உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் உறுதியாக இணைத்துள்ளது. இந்த சோதனையின் உண்மையான முக்கியத்துவம் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி எனப்படும் இரண்டாம் தாக்குதல் அல்லது கடைசி பதிலடி சக்தியில் இருக்கிறது. போரின் முதற்கட்டத்தில் இந்தியாவின் நிலத்திலுள்ள இராணுவ தளங்கள், விமான நிலையங்கள், கட்டமைப்புகள் தாக்கப்பட்டாலும் கூட கடலின் ஆழத்தில் அமைதியாக மறைந்திருக்கும் இந்த அணுசக்தி நீர்மூழ்கிகள் ஒரே உத்தரவின் பேரில் உலகின் எந்த மூலையையும் தாக்கி பதிலடி கொடுக்க முடியும். இதுதான் எந்த நாட்டையும் போர் துவங்குவதற்கு முன் இருமுறை யோசிக்க வைக்கும் உண்மையான தடுப்பு சக்தி. K5 போன்ற ஏவுகணை இருப்பது மட்டும் போதாது, அதை ஏவுவதற்கான மிகப்பெரிய தொழில்நுட்ப பின்னணி தேவை. பல மாதங்கள் கடலடிகள் தெரியாமல் இயங்கக்கூடிய அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கிகள் இல்லாமல் இந்த சக்தி சாத்தியமில்லை. அந்த அடிப்படை கட்டமைப்பை இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் அமைத்துள்ளது. INS அரிகன், INS அரிகாட் போன்ற அணுசக்தி நீர்மூழ்கிகள் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டன. தற்பொழுது அரிதமன் எனும் 3வது அணுசக்தி நீர்மூழ்கியும் தயாராகி கொண்டிருக்கிறது. இது இந்தியாவை வடிவமைத்தது, இந்தியாவை கட்டிய இந்த கப்பல்கள் நாட்டின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு அதிகாரத்தை எழுதி வருகின்றன. அணுசக்தியில் இயங்கும் இந்த நீர்மூழ்கிகளிலிருந்து K5 போன்ற ஏவுகணைகள் ஏவப்படுவது முக்கடல் சூழ்ந்த இந்த தேசத்திற்கு ஒரு இரும்பு கவசத்தை வழங்குகிறது. இனி இந்தியாவின் பாதுகாப்பு என்பது நில எல்லைகளால் மட்டும் வரையறுக்கப்படுவதில்லை. கடலடியில் இருந்து வரும் இந்த அமைதியான காவல் இந்தியாவை ஒரு முழுமையான அணுத்தடுப்பு சக்தியாக மாற்றியுள்ளது. இந்த சோதனை குறிப்பாக சீனாவுக்கு அளிக்கும் செய்தி மிகவும் தெளிவானது. உலகின் வேகமாக வளர்ந்து வரும் இராணுவ சக்தியாக சீனா மாறியுள்ள நிலையில் அதன் படைப்பெருக்கம் அமெரிக்காவுக்கே அச்சமளிக்கும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. தென் சீன கடல் முதல் இந்திய பெருங்கடல் வரை சீனாவின் ஆதிக்க கனவுகள் விரிந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய சூழலில் நிலத்தில் மட்டுமல்லாது கடலடியிலிருந்து பதிலடி கொடுக்கும் சக்தியை இந்தியா பெறுவது சீனாவுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய அமைதியான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலை தானாக உருவானதில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பாதுகாப்பு துறைக்கு முன்னுரிமை அளித்து இராணுவ நவீனமயமாக்குதலுக்கும் தன்னிறைவு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளித்ததன் விளைவே இது. இந்த காலகட்டத்தில் இத்தகைய தீர்மானமான அரசியல் தலைமை இல்லாமல் இருந்திருந்தால் இன்று இந்தியா சீனாவை எதிர்கொள்ளும் திறன் இல்லாத பலவீனமான தேசமாகவே தொடர்ந்திருக்கும் என்ற வாதம் பல பாதுகாப்பு நிபுணர்களிடமும் கேட்கப்படுகிறது. K5 என்ற பெயரும் தனிப்பட்ட ஒரு அர்த்தத்தை சுமக்கிறது. இந்தியாவின் ஏவுகணை திட்டங்களுக்கு உயிர் ஊட்டிய தேசப்பற்றின் அடையாளமாக திகழ்ந்த டாக்டர் அப்துல் கலாமின் கனவுகளின் தொடர்ச்சியே இந்த பெயர்.